ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது சூப்பரான ஒரு 6 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் குண்டா தாங்க. இந்த பால் குண்டான விளக்குறதுக்கு யாருக்குமே பிடிக்காது, ரொம்பவே கடுப்பாக இருக்கும். ஸோ அதுமாரி இருக்கிற டைமில் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் தீஞ்சிருச்சுன்னா இன்னுமே சிரமமாக இருக்கும். ஸோ தீஞ்ச பாத்திரங்களை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த சாதம் வந்து அழகாக இந்த பால் குண்டான்லேயே வச்சு வடித்து விட்டுருங்க. சூடாக அந்த கஞ்சி தண்ணி அதில் படும்போது ஈஸியாக வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி நீங்கள் வந்து அதில் வடிக்க முடியல அப்படின்னாலும் அந்த தண்ணியை வந்து சூடாக அதில் மாற்றிக்கோங்க. ஸோ அப்படி மாற்றிக்கும் போது ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்பொழுது அதில் வந்து பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று மருந்து வந்து அடித்து தான் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதை லைட்டாக வாஷ் பண்ணால் மட்டும் போதாது, அது கூட வந்து வினிகர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வினிகர் சேர்த்து தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு அதோடைய அந்த ஸ்டெம்மை மட்டும் தூக்கி போட்டுருவோம். ஸோ இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க, அந்த தண்டை அப்படியே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னா அதோடைய காம்பை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அதில் தண்ணி ஊற்றி வச்சிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து இந்த காம்பை அப்படியே போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் ஒரு சூப்பரான டிப் தான். நம்ம வந்து இந்த மீல் மேக்கர் அப்படின்னா சோயாபீன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம், உடனடியாக தேவை அப்படின்னா இது வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ண தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஊறி வந்துடும். ஸோ நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் ஆயில் சேவிங் டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணி நம்ம அப்பளம்லாம் பொரிக்கிறோன்னா ஒரு வானலில் வச்சு நிறையா ஆயில் ஊற்றி பொரித்து எடுக்காமல் இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்பளத்தெல்லாம் நாளாக உடச்சி போட்டு அதுக்கப்புறம் வறுத்து பொரித்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க சிலிண்டரை. ஸோ ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட ஹீட்லேயே வந்து எல்லா அப்பளத்தையும் பொரித்து எடுத்துடலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் பொரித்து எடுப்பேன். ஸோ அதிகமாக வந்து ஆயில் ஊற்றி என் அப்பளத்தை பொரிக்க மாட்டேன். ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வேணால் பெருசாக நம்ம ஊற்றி நம்ம பொரித்து எடுத்து கொடுக்கலாம். நம்மளோட வீட்டு தேவைங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அப்பளத்தை உடச்சி அதில் போட்டு அதுக்கப்புறம் பொரித்து எடுத்துருங்க. ஸோ கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க, கேஸும் மிச்சமாகும். இவ்வளோ அப்பளமுமே வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பொரித்து எடுத்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணாலுமே நிறைய அப்பளம் நம்மளால் பொரிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது போல் இந்த அப்பளம் பொரிச்சிட்டு இந்த அப்பளம் மீதி அப்பளத்தை வந்து அப்படியே போட்டு வைக்காதீங்க. அதையும் ஒரு கவருக்குள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பளமும் வீணாக போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஆச்சி பாதாம் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கினேன்னா ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த ஒரு பாக்கெட்டையே வந்து நான் டபுள் பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ பாப்பாக்காக நான் இது ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ பாதாம் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த பவுட்ரு வந்து இந்த 1 பாக்கெட் பாதாம் மிக்ஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இந்த மிக்ஸை வந்து அப்படியே பாலில் போட்டு கொடுத்துருவேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து சுகர்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இதே கொடுக்கும்பொழுது பாப்பா வந்து சுகர் இல்லாமலே குடிச்சிருவா. ஸோ அதுலேயும் வந்து லைட்டாக சுகர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.